பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கினால் புனிதமிக்க ரமலானிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரிய வரலாற்றை தெரிந்து விளங்கி அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழுமி இருக்கக்கூடிய நமக்கு வல்ல ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தெரிந்து புரிந்து அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருள்வானாக. இன்றைய தினம் நம்முடைய வரலாற்று தொடராக நேற்று உங்களுக்கு சொன்ன என்னன்னு சொன்னால், அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு நிறைய யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னு ரசூலுல்லாஹ் வந்து 3 கேள்வி கேட்டாங்க. அந்த 3 கேள்வி 2 கேள்வி பதில் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னேன். ஒரு கேள்வி, 3வது கேள்வி என்னன்னு சொன்னால், கணவன் மனைவி வீடு கூடும்போது பிறக்கக்கூடிய குழந்தை, சில குழந்தை தாயுடைய சாயலில் இருக்குது, சில குழந்தை தந்தையுடைய சாயலில் இருக்குது, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை சொன்னாங்க. ஏன்னா எந்த பள்ளிக்கூடத்தில் கூட படிக்காத, ஒரு அங்கன்வாடியில் கூட படிக்காத, ஆனாவனா கூட தெரியாத ஒரு மனிதர் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் உண்மையை சொல்கிறாருன்னா, உண்மையை அவருக்கு அல்லாஹ்விடத்திலேருந்து ஞானம் வராமல், அல்லாஹ்விடத்திலேருந்து செய்தி வராமல் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன சொன்னாங்க? ஒரு கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது கணவனுக்கு எப்படி உச்சக்கட்டத்திலே இந்திரியம் வெளிப்படுமோ அதே மாதிரி மனைவிக்கு வெளிப்படும். அந்த கணவன் மனைவி 2 பேருக்கு இந்திரியம் வரும் பொழுது யாருக்கு முதல்ல இந்திரியம் வந்து அது கர்ப்பப்பையை போய் அடைகின்றதோ அவங்கள மாதிரி இருக்கும் குழந்தை. கணவனுடைய இந்திரியம் கர்ப்பப்பையை போய் அடைந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை தந்தை மாதிரி இருக்கும். தாயுடைய இந்திரியம் முதல்ல கர்ப்பப்பையை போய் அடைந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை தாயை மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இன்றைக்கி அறிவியல் அதான் ப்ரூஃப் பண்ணுது. இவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க எந்த பல்கலைக்கழகத்தில் அல்லது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுன்னு சொன்னாங்க? இந்த பதிலை கேட்ட உடனே தான் அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்று ரசூலுல்லாஹ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யூதருடைய ஒரு ஜமாத் வருது ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு. ஏன்னா யூதர்லேயே முக்கியமான ஆலிம் இவங்க. அப்துல்லா இப்னு சலாம் வந்து முக்கியமான ஆலிம். அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கபூல் செஞ்சுட்டாங்க. அப்போது ஒரு யூதருடைய கூட்டம் வந்த உடனே அப்துல்லா இப்னு சலாம் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நான் இப்போ இங்கே இருக்க வேண்டாம், நான் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு அனுப்புங்க அப்படின்னு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சோன்னா அந்த யூதர்கள் கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ் பேச வர்றாங்க. பேச வரும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்சப்பறம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மன் அப்துல்லா இப்னு சலாம் ஃபீக்கும், உங்களிலே அப்துல்லா இப்னு சலாம்னா யார்? அப்துல்லா இப்னு சலாம் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? உங்களை யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சையதுனா ஒவ்வொரு செய்தினா, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எங்களிலே மிகச்சிறந்த தலைவர், சிறந்த தலைவருடைய மகன். அப்போ அவர் மட்டும் தலைவர் அல்ல, அவங்க அத்தாவும் சிறந்த தலைவர். எங்களை ஒரு அவர் சையதுனா ஒவ்வொரு செய்தினா, அவரும் எங்களுடைய தலைவர், அவருடைய தந்தையும் எங்களுடைய தலைவர். ஹைரினா ஒபுனு ஹைரினா, எங்களுடைய மிகச்சிறந்தவர், ஒரு சிறந்தவருடைய மகன் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமா தரோன்னு இது அக்பர் அல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு காலம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாருன்னா அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அப்போது சொன்னாங்க, ஆதா அல்லாஹ் மின் தாலிக், அல்லாஹ் அவரை விட்டு அதை பாதுகாப்பானாக. அந்த மாதிரி நிலைமைக்கு அல்லாஹ் ஆளாயிடாமல், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாயிடாமல் அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக அப்படின்னா. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா அப்படிங்கிறாங்க. உள்ளேருந்து அப்துல்லா இப்னு சலாம் வர்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு களிமா சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இதை பார்த்த உடனே சொன்னாங்க யூதர்கள், ஷர்ருனா ஒபுன் ஷர்ரினா, எங்களிலே மிக மோசமான தீயவர் இவர்தான், தீயவருடைய மகனும் இவர்தான் அப்படின்னு எழுச்சி போயிட்டாங்க. உடனே அப்துல்லா இப்னு சலாம் சொன்னாங்க, ஓபி ஹாதா குன்து அஹாஃப் யா ரசூலல்லாஹ், இதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இவனுக்கு இப்படி பேசுவான் தான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. ஹைர், அந்த அப்துல்லா இப்னு சலாமும் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன். அந்த சகோதரத்தில் இஸ்லாம் நல்லா வளர்ந்துருது. இங்கே மதீனாவுக்கு வந்த பிறகு தான் ஒரு புது பிரச்சனை ஒன்று வருது. என்ன பிரச்சனைனா, மக்கால இருக்கிற வரைக்கும் ஒன்று காஃபிர்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள். மதீனாவில் வந்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்குகள், 2 கூட்டம் இருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்திலே உலகத்திலே நியதி அமைப்பு. ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட முஸ்லீம்கள், அல்ல இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் மதீனாவில் வந்து தான் ஒரு புது கூட்டம் உருவாச்சு. என்ன கூட்டம்னா, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மூமின்களும் இல்லாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் அல்ல, எதிர்க்கக்கூடிய காஃபிரும் அல்ல, 2க்கு நடுவில் உள்ள முனாஃபிக், நயவஞ்சகன் என்ற ஒரு கூட்டம் உருவானுச்சு. அதாவது வெளிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி காட்டுவான், அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்வான். இவன் தான் நயவஞ்சகன், முனாஃபிக். பார்க்குறது முஸ்லீம் மாதிரி இருப்பான், ஆனால் செய்கிறது போல காஃபிரோட வேலை. அப்போது இந்த நயவஞ்சகர் ஒரு புது கூட்டம் உருவானது மதீனாவுக்கு வந்த பிறகு தான். ஏன்னா மக்கால் இருக்கிறவர் 2 கூட்டம் தான், ஒன்று இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்கள். இங்கே தான் வெளிரங்கம் ஆதரிப்பான், உள்ளுக்குள்ளே எதிர்ப்பான் அப்படிங்கிற ஒரு நயவஞ்சக முனாஃபிக்ங்கிற கூட்டம் உருவானது மதீனாவில் தான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்ம சில சமயங்களில் நம்மளை பெரிய முஸ்லீம் நினச்சிப்போம், ஆனால் நம்மளை அறியாமே நமக்குள்ளே நயவஞ்சகளுடைய குணம் இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்துங்க. ஆயத்துல் முனாஃபிக் சலாசுன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3 அடையாளங்கள். இதை ஹத்தஸ கதிப, பேசினாலே பொய் பேசுவான், வாயிலேருந்து வந்தாலே பொய். எதுக்கு பொய் பேசுகிறோம், ஏன் பொய் பேசுகிறோம், காரணத்தோடு பேசுகிறோமா, காரணம் இல்லை, அதெல்லாம் கவலை இல்லை, வாயில் வந்தால் தான் பொய் பேசுவான். இதை ஹத்தஸ கதிப, பொய் பேசுவது என்பது முனாஃபிக்குடைய முக்கியமான அடையாளம். மூமின்களிடம் அது இருக்கக்கூடாது. மூமின்களோட பொய் பேசுவது என்பது குணம் இருக்கக்கூடாது. முனாஃபிக்குடைய மிக மோசமான குணம் பொய் பேசுவது. இதை ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதாத்து மின கான, இதை ஹத்தஸ கதிப, இதை ஹத்தஸ கதிப இதாத்து மின கான. 2வது அடையாளம் சொன்னாங்க, அவனிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்வான். அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால், ஒரு அமானிதத்தை சொல்கிறோம், இது அமானிதம்பா, யார்ட்டையும் சொல்லாத பண்ணா, என்ன போய் பின்னாடி மோசடி பண்ணிடுவோம். அல்லது அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்து வச்சாலும், அமானிதமாக ஒரு பேச்சை கொடுத்தாலோ, அல்லது அமானிதம்னு சொல்லி எது சொன்னாலும் சரி அதுக்கு மாற்றம் பண்ணுவான், மோசடி செய்வான். இதை வாத அகலஃப. 3வது சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான். கொடுத்த வாக்குறுதி ஈஸியாக மீறுவான். அது சொன்னேன், அதுக்காண்டி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்றோம் ஈஸியாக. ஆக வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம். ஒரு முஸ்லீம் வாக்கு கொடுத்துட்டாண்டா, ஒரு முறை கூட யோசிக்கக்கூடாது. இந்த 3மே முனாஃபிக்குடைய நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், அமானிதம் ஒப்படைத்தால் மோசடி செய்வான், பேசினால் பொய் பேசுவான். இந்த 3 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முனாஃபிக்குடைய அடையாளம், நயவஞ்சகர் அடையாளம். அந்த நயவஞ்சகர்கள் உருவானது மக்காவிலே. இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் தான் மதீனாவில் உருவானாங்க. அந்த மதீனாவிலே ஒருத்தன் இருந்தான், அபு ஆமீர்னு சொல்லி. அபு ஆமீர் இவன் யார் அப்படின்னு சொன்னால், ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு சிறந்த துறவி, முனிவர், சாமியார் மாதிரி இருப்பான், ரொம்ப துறவி. மக்கள் ரசூலுல்லாஹி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு துறவி இல்லை, பொதுவாக ஒரு ஆன்மீக வேஷம் போட்டாலே மக்கள் கொண்டாடுவாங்கல்ல. இன்றைக்கி பார்க்குறோம் இந்தியாவில் சங்கராச்சாரியார்லேருந்து சத்வாச்சாரி வரைக்கும், பிரேமானந்தாலேருந்து நித்யானந்தா வரைக்கும். பிரேமானந்தா எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தால் நிறைய பேர் தெரியாது அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பிரேமானந்தாங்கிறது பெரிய ஃப்ராடு, பெரிய பெண் குழந்தைங்களை சீரழித்தான். அவன் ஆசிரமானு வச்சு பெண் குழந்தைகளை சீரழித்தான். தூக்கில் போட்டான்னு நினைக்கிறான். அவனை தூக்கில் போட்டாலும் செத்து போட்டான்னு தெரியல. திருச்சிக்கு பக்கத்தில் விராலி மலைங்கிற மலையில் அவன் பிரேமானந்தாங்கிற பேரில் ஒருத்தன் ஒரு ஆசிரமம் அமைச்சு பெண்களை சீரழித்தான், பெண் குழந்தைகளை சீரழித்தான். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட் யாருன்னா நித்யானந்தா, இன்றைக்கி ஜெனரேஷன் தெரிஞ்சால் நித்யானந்தா. இவன் எவ்வளோ கேவலமானவன் பொம்பளைங்க விஷயத்தில் உலகத்துக்கே தெரியும். அப்போது ஒருத்தன் ஆன்மீக வேஷம் போட்டான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனை தலையில் வச்சு கொண்டாடுவான் உலகம். அந்த மாதிரி இந்த அபு ஆமீர்ங்கிற துறவி என்ன பண்ணால் ஆன்மீக வேஷம் போட்டான், துறவி வேஷம். மக்கள்லாம் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஆன்மீகவாதியாக வந்தவுடன் இவரோட போலி மக்கள்கிட்ட எடுபடலை, இவருடைய போலித்தனம் மக்கள்கிட்ட எடுபடலை. இவங்க உண்மையான ஆன்மீகவாதி, மக்களை நேர்வழிப்படுத்துகிறாங்க, மக்களை அல்லாஹ் பக்கம் திருப்புறாங்க, அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறாங்க. உன் காசுலாம் எனக்கு வேண்டாம், நீ காசு செலவழிக்கணும்னா ஆன்மீகத்துக்காக செலவழிக்கிறா, அது ஏழைக்கு கொடு, சாப்பாடை ஏழைக்கு சாப்பாடாகி கொடு, ஒரு அடிமையை கஷ்டப்பட்டாலும் அவன் விலை கொடுத்து வாங்கி உரிமை விடு, இப்படி திருப்பி விட்டாங்க, டைவெர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி சாமியாரில் தான் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 5000 கோடி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாமியாரும். இந்தியாவில் ஒவ்வொரு சாமியார்ட்ட இருக்குது 500 கோடி 1000 கோடி 5000 கோடி. ஏங்க எதுவுமே முற்றும் திறந்த முனிவருக்கு எதுக்கு இத்தனை கோடி? அப்போ அவன் வேஷம் போட்டு என்ன பண்ணுறான், மக்களுடைய பணத்தை ஏமாற்றி வாங்குறான்.
ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஆன்மீகவாதியாக உண்மையான துறவியாக இருந்தாங்க. அதனால் அவங்க கையில் காசு வச்சதே கிடையாது. காசு ஒரு 4 காசு மிச்சமாயிட்டா கூட உடனே கொண்டு போய் சதகா பண்ணி தான் தர்மம் மட்டும்தான் நிம்மதியாக உட்காருவாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி இயல்பு உள்ளவங்க. அப்போ இந்த அபு ஆமீருங்கிற ஃப்ராடுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரிஜினல் ஆன்மீகவாதி வந்த உடனே அவனுக்கு பிடிக்கல. ஒரு நாள் இந்த ரசூலுல்லாஹ் இருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறான்? நீ என்ன ஆன்மீகவாதின்னு சொல்லி இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப மட்டமாக பேசணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நீ என்ன வேணா சொல்லிட்டு பாப்பா, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம், குல் லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹ், நீ லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லி வெற்றி பெறுவே, உனக்கு விமோசனம் கிடைக்கும், உனக்கு நல்லது நடக்கும், அல்லாஹ் ஆகிரத்தில் வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு கலிமாயின் பக்கம் அவனை தாவா கொடுத்தாங்க, ஈமானின் பக்கம் தாவா கொடுத்தாங்க. அப்போ அந்த அபு ஆமீர் சொன்னான், ஒரு கால் நீ சொல்வது உண்மையாக இருந்தால், அவன் சொல்கிறான், ஒரு கால் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நீ நிலைத்திருப்பாய், நான் சொல்வது உண்மையாக இருந்தால் நீ அனாதையாக சாவ, நான் சொல்வது உண்மையாக இருந்தால் நீ அனாதையாக செத்து போயிடுவே அப்படின்னு சாபம் விட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சொன்னபடி நடக்கட்டும், நீ சொன்னபடி நடக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த அபு ஆமீருக்கு இன்னொரு முக்கியமான கோவம் என்ன அப்படின்னா, இவன் ஒரு துறவியாக இருந்தாலும் கூட இவன் கல்யாணம் பண்ணியிருந்தான், இவனுக்கு ஒரு ஆண்மகன் இருந்தான், ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளை மாஷாஅல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தார். யாருன்னா அவர் தான் ஹல்லலா ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி. ஹல்லலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் மதீனத்து வீதியில் ஓடினார். நாஃபக்க ஹல்லலா, நாஃபக்க ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிக் ஆகிட்டான், ஹல்லலா முனாஃபிக் ஆகிட்டான்னு ஓடினார். அது ஒரு சம்பவம், அப்புறம் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா. அந்த ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா மிக பிரபலமான சஹாபி. அவருடைய அத்தா தான் அந்த அபு ஆமீர். அந்த அபு ஆமீருக்கு அதையும் ஜீர்ணிக்க முடியல. நான் ஒரே புள்ள பெற்று வச்சுருக்கிறேன், ஊரெல்லாம் நான் ஒரு துறவின்னு சொல்லி ஆன்மீகவாதி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளை என்னுடைய துறவரத்தை ஏற்றுக்காம, என்னுடைய ஆன்மீகத்தை ஏற்றுக்காம, என்னுடைய எதிரியுடைய ஆன்மீகத்தை ஏற்றுக்கிட்டானே அப்படிங்கிற கோவம் தாங்க முடியல. அதில் இருந்தாலும் அந்த பத்துவா விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கொடுத்த சாபத்துக்கு அப்படியே ஆகட்டும்னாங்க. அருமைக்குரியவர்களே, அவன் எந்த எண்ணத்தில் அந்த வார்த்தை சொன்னான்னு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் அப்படியே ஆகட்டும் சொன்னாலும் தெரியல. வரலாறுல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த அபு ஆமீர் என்ன ஆனான் என்றது வரலாறு கிடையாது. அவன் எங்கே இருந்தான், எங்கே போனான், எங்கே வாழ்ந்தான், எங்கே செத்தான், எப்படி செத்தான் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவன் தனத்தானே சாவ விட்டலாம். அனாதையா சாவான், நான் சொல்லுவது பொய்யா இருந்தால் நீ அனாதையா சாவன் ரசூலுல்லாஹ் சொன்னான். ரசூல் அப்படியே ஆட்டுப்பான்னாங்க. அது அவனுக்கே பழிச்சிருச்சு. எங்கேயோ போய் அனாதையா செத்து போயிட்டான். கடைசி என்னன்னு தெரியல. இந்த அபு ஆமீருடைய சித்தப்பா மகன் தம்பி தான் யார் அப்படின்னா அப்துல்லான்னு ஒருத்தன். இவன் பேர் அப்துல்லா இப்னு உபை. இவன் பக்கா முனாஃபிக்காக இருந்தான். அந்த முனாஃபிக்களை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அபு ஆமீர் பகிரங்கமாக எதிர்த்தான், ஏற்று நாசமாக போயிட்டான். அதனால் அந்த அப்துல்லா இப்னு உபை என்ன முடிவு பண்ணிட்டான்னா, நம்ம பகிரங்கமாக எதிர்க்கக்கூடாது, நம்ம நாசமாக போயிடுவோம், அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே அவரோட எதிர்ப்பை வச்சுக்கிட்டு வெளியில் நல்ல மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணால், அப்துல்லா இப்னு உபை வந்து முனாஃபிக்காக இருந்தான். பிறகு இந்த யூதர்கள் நிறைய பேரும் அப்துல்லா இப்னு உபையை ஃபாலோ பண்ணி, எல்லாரும் அப்துல்லா இப்னு உபையை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் முனாஃபிக்கானதுனால அந்த முனாஃபிக்களுக்கு இவனே தலைவன் ஆகிட்டான். யார்? அப்துல்லா இப்னு உபையே தலைவன் ஆகிட்டான். இன்றைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்களை பற்றி இன்னல் முனாஃபிக்ன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்கள் நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடி பாலத்தில் இருப்பார்கள், அடித்தளத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், அதில் இந்த அப்துல்லா இப்னு உபை தான் நிறைய சம்பவம். ரசூலுல்லாஹ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவன், ரொம்ப தொந்தரவு பண்ணவன், முனாஃபிக்காக இருந்தான், நயவஞ்சகன். அவன் தான் இந்த அப்துல்லா இப்னு உபை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உபையை சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்கன்னா, சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலாங்கிறது மதீனாவில் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் ஒரு சிறந்த தலைவர். அவர் முஸ்லீம் ஆகி மாஷாஅல்லாஹ் ஒரு கோத்திரத்து தலைவர். அவர் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காரு. சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க. போகும்போது இந்த அப்துல்லா இப்னு உபை அவனோட சகாக்கள்லாம் ஒரு வீட்டுடைய நிழலில் உட்காந்து அரட்டடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால், ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்ண விதமாக ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ண விதமாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும்னா அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உன் மீது உண்டாகணும்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்குனா நாசம் உன் மீது உண்டாகணும், நீ நாசமாக போகணும்னு அர்த்தம். இந்த புது வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. இப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க. நயவஞ்சகர்கள் நேரடியாக எதிர்ப்பை காட்ட மாட்டான், முனாஃபிக் என்ன பண்ண மாட்டான். அதாவது ஒரு எதிரி கூட நேரில் வந்து எதிர்ப்பான், அவன் நாளைக்கு ஹிதாயத்து கிடைச்சிருந்துச்சு நல்லவனா மாறிடுவான். எப்படி உமர் ரலியல்லாஹு மாதிரி நேரடி ரசூலுல்லாஹ் கொல்ல வந்தாங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், பெரிய சிறந்த சஹாபி ஆயிட்டாங்க.
ஆனால் இந்த நயவஞ்சகத்தனை இருக்க வச்சிருக்கான் பாருங்க, வெளியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்குவான், பின்னாடி பார்த்து நம்மளுக்கு குழி பறிப்பான். இவன் தான் ரொம்ப ஆபத்தானவன். அதனால் முன்னாடி கூட கும்பிடு போடுறவன்ட்ட என்றைக்குமே நீ மயங்கக்கூடாது. நம்ம முன்னாடி கூட கும்பிடு போடுறவன் பின்னாடி நம்ம குழி பறிப்பான். முன்னாடி முகத்திற்கு எதிராங்க நீங்கள் என்ன அப்படி பண்ணீங்க, நீ என்ன செய்ய சரியா தப்பாங்க அப்படின்னு கேட்டான்டா, அவன் நல்லவன், நம்மளோட தப்பு சுட்டி காட்டுறான்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நமக்கு எதிரில் ஒருத்த குறைய சொல்லி காட்டினாலும் அவனை நம்ம பிடிக்காது. முன்னாடி கூட கும்பிடு போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க, இவன் தான் ஒரு ஆபத்தானவன். இன்றைக்கி உலகம் அவனை தான் நல்லவன் சொல்லும். அந்த மாதிரி நயவஞ்சம் தான் முனாஃபிக் என்ன பண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நான் ரசூலா கிண்டவன், நீ நாசமாக போகண்டு. ரசூல்லாக்கு அதில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு வச்சு, ஏன்னா நல்லவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நல்லது காதில் விடும். கெட்டவன் அவன் மனசில் உள்ளதான் வாயில் வரும். அவன் மனசில் என்ன இருந்தால் அதை வெளியில் வச்சு. ஆனால் ரசூலா நல்ல மனசுனால இவன் சலாம் தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அலைக்கும் சலாம் அப்படின்னு பக்கத்துலேயே உட்காந்தாங்க. ரசூலா போய்கிட்டு இருக்கிறவங்க பக்கத்துலேயே உட்காந்தாங்க. அங்கே 4-5 பேர் உட்காந்தாங்க. அவங்க இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்துல்லா இப்னு உபை ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. உடனே ரசூலா தாவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலோட இயல்பு அப்படி தானே, உடனே தாவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏன்பா இப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுங்க, தீன் இஸ்லாத்தை ஏற்றுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அழகான மார்க்கம், ஒரே இறைவன், ஜாதி பாகுபாடு கிடையாது, இங்கே வந்து மத வேற்றுமை கிடையாது, உலகத்தில் எல்லா மனிதனை மதிக்க சொல்லி மார்க்கம், உலகத்தில் அல்லாஹ் வேற்றுல ஆகிறத சந்தோஷமாக இருக்கலாம், சொர்க்கம், இப்படிலாம் ரசூல் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு தாவா செய்கிறாங்க. தாவா செஞ்சவொடனே இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பாரு, இந்த விளையாட்டில் அங்கே வச்சுக்காத. ஏன்னா ஆல்ரெடி ரசூலா சலாம் சொன்னது முகப்பத்தாலாம் கூப்பிடல, அவன் கிண்டலாக தான் அஸ்ஸலாமு அலைக்கும்னா, ரசூலா தான் அதை சலாம்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் போய் உட்காந்தாங்க. இவன் அந்த கோவத்தை கட்ட ஆரம்பிச்சு, அந்த வெள்ளம் அங்கே வச்சுக்காத, இது ஏதாவது ஏமாளி பசங்க கீமாளி பசங்க முட்டா பசங்க இருப்பான், அவங்களுக்கு சொல்லு, எங்கள்கிட்ட இருந்தெல்லாம் வச்சுக்க, வெளியே கிளம்பு அப்படின்னு ரொம்ப மட்டமாக ரசூலா திட்டினான். ரசூலாக்கு முகம்லாம் மாறிடுச்சு, கண்மணி நாயகத்துக்கு முகம்லாம் மாறிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே அப்படி எந்திரிக்கிறாங்க. அந்த அப்துல்லா இப்னு உபையினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு, அப்துல்லா இப்னு ரவாஹா உட்காந்துருக்காரு. இவர் அப்துல்லா இப்னு உபையோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னது, ரசூலா சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தது பார்த்தது நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இஸ்லாமுடைய ஹிதாயத்துங்கிறது, ஈமானுடைய ஹிதாயத்துங்கிறது நம்முடைய பேச்சு திறமையை வச்சோ, நம்முடைய பயானை வச்சோ, அப்படியே நமக்கு அப்படியே அவனுடைய கேள்வியெல்லாம் மடக்கி பதில் சொல்லி, ஆதாரப்பூர்வம் பதில் சொல்லி, அப்படியே அவனை ஆர்கியூமெண்ட் பண்ணி, இதனாலலாம் ஹிதாயத்து கிடைக்காதுங்க. நம்முடைய அஹ்லாக், நம்ம அவனை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி அன்பாக இருக்கிறோம், இதை வச்சு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவு பண்ணுவான். இங்கே ரசூலா பேச ஆரம்பித்தாங்க, அவன் பேச விடலை. அப்துல்லா இப்னு உபை பேச விடலை. கிளம்பு அப்படின்னு இன்சல்ட் பண்ணான். ரசூலா ரொம்ப சோகத்தோடு அப்படியே முகம் மாடிச்சு, அப்படியே கிளம்புறாங்க. இவன் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னது, ரசூலா அதை சலாம்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வெகுளித்தனமாக யதார்த்தமாக அதை சலாம் நினச்சிட்டு பதில் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தது, அவனை தாவா செஞ்சது, இவன் அதை கிண்டல் பண்ணி ரசூலா கேவலப்படுத்தி அனுப்புறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அப்துல்லா இப்னு ரவாஹா. இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்துல்லா இப்னு உபைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. டக்குன்னு எழுச்சார். அவர் முஸ்லீம் ஆல, அவர் அப்துல்லா இப்னு உபை க்ளோஸ் ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஆல. டக்குன்னு எழுச்சார், முகமதே இவன் கிடக்கிறான் கிறுக்கு பையன், இதுக்காக நீங்கள் மூஞ்சி வர்றீங்க, முகம் வர்றீங்க, இவன் கிடதான் கிறுக்கு பையன், எங்கள் மொஹல்லாக்கு வாங்க, நான் 50 பேரை உட்கார வச்சு கேட்க சொல்கிறேன் உங்கள் பயானை, இவன் என்ன கிறுக்கு பையன், இவன் எங்கள் மொஹல்லாக்கு வாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, இவனை எதிர்த்து எங்கள் பகுதிக்கு தாவா செய்வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்புறம் அவங்க பேர் தாவா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஹைர், இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, சாத் இப்னு உபாதாவை பார்க்க போகிறாங்க. உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவரை பார்க்க போகிறாங்க. அப்போது சாத் இப்னு உபாதாட்ட வருத்தத்தோடு சொல்கிறாங்க, இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு என்னாச்சு, நான் அவனை நல்லா தானே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் அவன் என்னை ரொம்ப இப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய மன ஆதங்கத்தை சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் சாத் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அப்துல்லா இப்னு உபை எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால், நீங்கள் வருவதற்கு முன்பாக, நீங்கள் மதீனா வரதுக்கு முன்பாக மதீனத்து வாசிகள் ஹஸ்ரஜி, ஹவுஸு, அதுமாதிரி யூதர்களில் பனு குறைதா, பனு நதீர் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் அப்துல்லா இப்னு உபைக்கு ஒரு கிரீடத்தை தயார் செய்து வைத்திருந்தோம். அதாவது அவனை தலைவர் ஆக்கிறதுக்கு, மதீனாக்கே அவன் தான் தலைவர் அப்படின்னு ஆக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு கிரீடத்தை தயார் செய்து வைத்திருந்தோம். எப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மூலமாக எங்களுக்கு இதாயத்தை கொடுத்தானோ, நாங்கள் எல்லாம் உங்களை நீங்கள் விரும்பாமலே உங்களை தலைவராக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சொல்லாமலே விரும்பாமலேயே உங்களை தலைவராக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் மதீனத்து ஜனாதிபதி அவன் ஆயிருப்பான். அந்த கிரீடத்தை தயார் செய்து வைத்திருந்தோம். நீங்கள் வந்ததுனால அவன் என்ன நினைக்கிறான்னா, இவர் வந்ததுனால தான் என் பொழப்பில் மண் விழுந்துருச்சு, என் ஆசையில் மண் விழுந்துச்சுன்னு நினைக்கிறான். அதனால் யாரை சொல்லலாம், அவனை அப்படியே விட்டுருங்க, அவனை பொருட்படுத்தாதீங்க
அப்படின்ட்டு ஆறுதல் சொன்னாங்க. அதே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உபையை பொறுப்படுத்துறது இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜித் நபவியை கட்டி முடிச்சிட்டாங்க. மஸ்ஜித் நபவி ஒட்டினாப்புலையே சில வீடுகளை கட்டுறாங்க. அதில் முதல் வீடு யாருக்குன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அந்த அம்மாவுக்கு இன்னொரு அதாவது நிக்கா ஆயிடுச்சு இங்கே மக்கால வச்சே, பட் இன்னொரு அவங்க வந்து ரசூலுல்லாவோட குடும்பம் நடத்துறதுக்கு அனுப்பப்படலை, அவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி முதல்ல அங்கே வந்தோன்னு என்ன பண்ணாங்க, ஹதிஜா மனைவி மூத்தா போயிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள வளர்த்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, சௌதா ரலியல்லாஹுன்ற ஒரு 40-50 பெண்மணி, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணுறாங்க. சௌதா ரலியல்லாஹு தஆலா இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அந்த அம்மா தான் முதல்ல வீட்டை குடியிருக்கிறாங்க. அடுத்து ஆயிஷாவை கல்யாணம் பண்ணுறாங்க, ஆயிஷாவுக்கு அடுத்த ரூம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சில அறைகளை கட்டி சில சௌதா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா 2 பேருக்கும் 2 வீடு கொடுத்துட்றாங்க. இந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் சஹாபாக்கள் மத்தினால இஸ்லாத்தை பரப்புகிறாங்க. மதீனாவில் தாவா பரப்பு செய்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில் நல்ல இஸ்லாத்தை சொல்கிறாங்க, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு திடீரென்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோசமான செய்தி, அபாய செய்தி ரசூலுல்லாஹ் காதுக்கு வருது. ரொம்ப அபாய செய்தி, மிகப்பெரிய செய்தி. அது என்ன செய்தி, அதோட பின்னணி என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் தந்தருள்வானாக.